யாராவது படம் எடுத்தாங்கன்னா அந்த கேரக்டருக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க, தீபக், அப்புறம் இன்னும் வாயில நுழைய முடியாத பேர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் பழைய பாணியில பேர் வைக்கலையாம், புதுசா பேர் வைக்கிறாங்களாம் நவீன பாணியில. அதிலும் கிராமத்து படங்கள்லயே அப்படித்தான் பேர் வைக்கிறாங்க. அப்போ சிட்டி சப்ஜெக்ட் மாடர்ன் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா டோட்டல் பேரே ஏதோ இங்கிலீஷ்ல 2 எழுத்தை கரெக்ட் பண்ணிக்கிறது. ஆனால் உலகத்தை வெல்லக்கூடிய நவீன சப்ஜெக்ட் உலகம் சுற்றும் வாலிபன், அதுல விஞ்ஞானிக்கு பேரு முருகன் வச்சாரு. யார் தன்னுடைய பாதுகாவலர்கள்ட்ட ஒன்னு சொல்லிட்டு போறாரு, எப்பா ஆத்திர அவசரத்துக்கு என்ன பார்க்கணும்னு சில பேர் வருவாங்க, இந்த நல்ல கோட்டு சூட்டு போட்டு ரொம்ப டீசெண்டா பணக்காரத்தன்மையா யாராவது வந்தா என்னை பார்க்க விடாத. அதோ கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இன்னைக்கெல்லாம் கையில 10 பைசா வச்சிருந்தா ஒன்னேத்தான் சேர்ப்போம். ஆனா எம்ஜிஆர் சொல்லிட்டு போனது, கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, என்னை பார்க்க பல பேர் வருவாங்க, கோட்டு சூட்டு டை கட்டி பெரிய லெவல்ல பெரிய கார்ல யாரு வந்தா என்னை பார்க்க அனுமதிக்காதீங்க. பாதுகாவலற்ற சொன்னது. ஒருவேளை அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை சில பேர் சில கஷ்டத்துல வருவான், அவன் என்னை பார்க்க வந்தா நான் எவ்வளவு சிச்சுவேஷன்ல இருந்தாலும், எவ்வளவு டைட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அவனை உடனே மேடைக்கு அழைச்சிட்டு வான்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர பக்தர்களும் மெகா டிவி புகழ், எப்படிப்பட்ட பாடல்கள் இருந்தாலும் மெகா டிவியில் முதல் பாடல், அந்த முதல் பாடல் புரட்சி தலைவர் நடித்த பாடல்தான். அந்த பாடலை பாடி நம்மளையெல்லாம் மகிழ்வித்த அருமை சகோதரர் ஆதவன் அவர்கள் விழாவை வாழ்த்தி பாடுவார்கள். ஐயா ஆதவன் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பு குழு துணை செயலாளர் அருமை சகோதரர் ஹயாத் அவர்கள் மரியாதை செய்கிறார். தலைவர் சிவபெருமாளுக்கு மாங்காடு அசோகன் அவர்கள் மரியாதை செய்கிறார். கோவை மாவட்ட எம்ஜிஆர் பக்தர்கள் குழு அருமை சகோதரர் சேகர் அவர்கள் மோதிரம் அணிவிக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை பதிவிட்ட மோதிரம். ஆதவண்ணன் அவர்கள் இந்த விழாவை பற்றி சிறப்பு பற்றி பேசுவார். நம் தாய் தமிழுக்கு வணக்கம். மக்கள் திலகத்திற்கு வணக்கம். ஒரு விழா களை கட்ட வேண்டும் என்றால் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து போடணும், நீராரங்கடல் உடுத்தக்கூடிய பாடலை கொடுத்துடணும். அந்த விழா இனிதே நிறைவு பெற வேண்டும், நன்றாக தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் இடம்பெற்ற நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் பாடலும் போட்டே தீரணும். இந்த 2 விஷயமும் இங்க நடந்துருச்சு. இனி இந்த விழாவினுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. இன்று மழை பெய்யவில்லை என்று சொன்னார் சிவபெருமாள். எம்ஜிஆரே ஒரு வான்மழை, இனி அவருக்கு மேல ஒரு மழை வேணுமா? சிவபெருமாளுடைய உழைப்பு பற்றி சொன்னார்கள். பொதுவாக மும்மூர்த்தின்னா
பிரம்மா விஷ்ணு சிவன் பாங்க. அதுல 2 பேரும் உங்க பேர்ல இருக்காங்க. சிவனும் பெருமாளும் உள்ள இருக்காரு. சரி, இன்னும் ஒண்ணு இல்லையே அப்படின்னா கிரியேட்டிவா ஏதாவது செய்யணும். கிரியேட்டிவா செஞ்சா பிரம்மன். சிவபெருமாள் பிரம்ம பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். அதனால இந்த விழாவை சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவர் மட்டுமல்ல, அவரோடு இணைந்து செயல்பட்ட ஒவ்வொருவருக்கும் என் ரத்தத்திலிருந்து நன்றியை சொல்லுகிறேன். ஏன்னா நான்லாம் மக்கள் திலகத்துடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பு தான். இனிமேல் இந்த உலகில் எம்ஜிஆரை போல் ஒரு மனிதன் பிறக்கப் போவதில்லை. இனிமேல் இந்த உலகில் எம்ஜிஆரை போல் ஒரு மிகச்சிறந்த கலைஞன் பிறக்கப் போவதில்லை. இனிமேல் எம்ஜிஆரை போல் இந்த உலகில் மிகச்சிறந்த தலைவன் பிறக்கப் போவதில்லை. இனிமேல் இந்த உலகில் எம்ஜிஆரை போல் ஒரு தெய்வம் இருக்க போவதில்லை. வேற என்னங்க சொல்லணும்? கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை முறை அவரை பத்தி பாராட்டி பேசினாலும், வாயை திறந்து பேசினாலும் நமக்கு அந்த போதை அடங்கல. அவரை பற்றி பேச நினைக்கும் போது உடம்புக்குள்ள ஏதோ ஒரு திமிரு, ஒரு அழகான திமிரு, ஒரு வரவேற்கத்தக்க திமிரு. அவர் விழா நடக்கின்ற இடத்தில் தான் அந்த கலை அரங்கமே நல்லா இருக்கு. இப்ப அங்க உட்கார்ந்து மேடையை பாக்குறீங்க. வேற எந்த மேடையிலாவது மேடையினுடைய பேக் டிராப்பை பார்த்தா ரசிக்க முடியுமா? இங்க பாருங்க, இந்த 3 போட்டோவை மட்டும் எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டே இருந்தா 3 நாளைக்கு சாப்பிட வேண்டாம். அது என்ன திருமுகமியா? அதுக்குள்ள என்ன வசியமியா? இந்த ஒரு தலைவனை தவிர இன்றும் கூட நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கீங்களே, உங்களெல்லாம் எம்ஜிஆர் விண்ணிலிருந்து வாழ்த்துகிறார். எம்ஜிஆர் ஒருத்தர் தாங்க இதுவரைக்கும் யாரும் சாதிக்காததெல்லாம் சாதிச்சவர். எம்ஜிஆரை நினைக்கும் போதுதான் சாதிகள் உடைகிறது, மதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது, மொழிகள் சிதைந்து போகிறது. எம்ஜிஆரை நினைத்தால்தான் ஒருங்கிணைப்பு என்கின்ற வார்த்தைக்கே மரியாதை. அதனால ஒரு அருமையான ஒருங்கிணைப்பு கூட்டம். எம்ஜிஆரின் பெயரால் எம்ஜிஆரின் பக்தர்களின் ஒருங்கிணைப்பு அறக்கட்டளை. இப்படி ஒரு அற்புதமான அம்சம் வேறு யாருக்காவது கிடைக்குமா ஐயா? இன்னைக்கும் யார் யாரெல்லாமோ ஒன்னா சேர்ந்து அங்க எம்ஜிஆர்னு ஒரு பாலம் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒட்டு மொத்தமா நாமளும் எம்ஜிஆராவே உட்கார்ந்திருக்கோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களினுடைய உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு பொன் விழா. அது என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கே பொன் விழா தானங்க. இன்னும் 500 ஆண்டுகள் ஆனாலும் அந்த படத்திற்கு பொன் விழா தான், வைர விழா தான், பிளாட்டினம் தான். ஏன்னா அதை போல எல்லாம் இனி எம்ஜிஆராலே ஒரு படம் எடுக்க முடியாது. இனி எம்ஜிஆர் தான் மீண்டும் பிறந்து வந்து உலகம் சுற்று வாலிபன் அவர் தான் பூஜை போட்டு படத்தை உருவாக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எம்ஜிஆருக்கு பிறகு வருகிறவர்கள் எல்லாம், நான் யாரையும் தாக்கி பேசுறதுக்காக வரல, உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன். எம்ஜிஆர் சினிமாவில் இருந்தாரு, எம்ஜிஆர் நடிகர், அவரை போலவே தான் நாங்களும் யாராவது சொன்னா அவங்க அவங்களையே தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியானது. இன்னைக்கு அந்த தளத்தில் இருந்து வேற எந்த நடிகராலும் எந்த எதிர்ப்பையும் எதிர்த்து அவங்க படத்தை வெளியிட முடியல. இது சினிமா துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக எம்ஜிஆரை போல் நீங்கள் எல்லோரும் இல்லவே இல்லை என்பதை நிரூபிக்க இது ஒன்று போதும். வேணா ஒன்று செய்யுங்க, எம்ஜிஆரை போல முயற்சி பண்ணுங்க, எதையாவது பண்ணுங்க. எம்ஜிஆர் சாமி மாதிரி நினைச்சு கும்பிடுங்க, ஏதாவது வழி வாக்கியால் பறக்க வாய்ப்பு இருக்கு. எம்ஜிஆரை போல் ஒரு மகா சக்தி இந்த பூமியில் இல்லை, இல்லவே இல்லை. உலகம் சுற்றும் வாலிபனுடைய சாதனையை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடணும். மெக்கனாஸ் கோல்டுன்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? உலக தலை சிறந்த படம்.
இந்தியாவில் ஒரே தியேட்டர்ல ரொம்ப நாள் ஓடி அதிக வசூல் பெற்ற படம்னு மெக்கனாஸ் கோல்டுக்கு தான் பேரு. எது வரைக்கும்? உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகி அந்த ரெக்கார்டை உடைச்சது மெக்கனாஸ் கோல்ட உடைச்சது. ஏன்னா இதுல நடிச்சவன் கோல்டு, இதுல நடிச்சவர் பொன்மன செம்மல். அந்த தங்கத்தை இந்த பொன்மனம் தான் உடைக்க முடியும். அதுவும் சென்னையில ஒரே தியேட்டர்ல, அதே தேவி பாரடைஸ்ல. அந்த படம் தேவியில முறியடிச்சது, உலகம் சுற்றும் வாலிபன் தேவி பாரடைஸ்ல முறியடிச்சது. சக்சஸ் சக்சஸ் அப்படின்னு ஒரு விஞ்ஞானியா இருந்து அந்த படத்துல ஓப்பனிங்ல எம்ஜிஆர் ஒரு ஷவுட்டிங் கொடுக்கிறாரு, சக்சஸ். எவ்வளவு பெரிய சக்சஸ்! அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள்ல வெற்றி. அந்த படம் வெற்றியாக போறது அவருக்கு முதலே தெரியும். எத்தனையோ தேவர் பிலிம்ஸ் படங்கள்ல எம்ஜிஆர் வெற்றி வெற்றின்னு ஓடி வருவாரு. ஆனால் உலகம் சுற்றும் வாலிபன்ல அவர் வெற்றின்னு சொன்னது பல விஷயங்களை ஞாபகத்தில் வைத்து. எத்தனை விஷயங்களை ஞாபகத்தில் வைத்து? பல விஷயங்களை ஞாபகத்தில் வைத்து. படத்தை மட்டுமல்ல, சமூகத்தில், அரசியலில், மற்ற படங்கள்ல வெற்றின்னு சொன்னதெல்லாம் அந்த படத்துக்குரிய வெற்றி. ஆனால் உலகம் சுற்றும் வாலிபன்ல சொன்ன வெற்றி மட்டும்தான் சினிமாவுக்கு மட்டுமல்ல, சமூகத்திற்கு மட்டுமல்ல, அரசியலுக்கு வெற்றி. அது மட்டுமல்ல, அது மட்டும்தான் ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி. இன்னைக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பார்த்தா பிரமிப்பா இருக்கு. பாருங்க, யாராவது படம் எடுத்தாங்கன்னா அந்த கேரக்டருக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க. தீபக், அப்புறம் இன்னும் வாயில நுழைய முடியாத பெயர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் பழைய பாணியில பேர் வைக்கலையாம், புதுசா பேர் வைக்கிறாங்களாம், நவீன பாணியில. அதிலும் கிராமத்து படங்கள்லயே அப்படித்தான் பேர் வைக்கிறாங்க. அப்போ சிட்டி சப்ஜெக்ட் மாடர்ன் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா டோட்டல் பேரே ஏதோ இங்கிலீஷ்ல 2 எழுத்தை கரெக்ட் பண்ணிக்கிறது. ஆனால் உலகத்தை வெல்லக்கூடிய நவீன சப்ஜெக்ட் உலகம் சுற்றும் வாலிபன், அதுல விஞ்ஞானிக்கு பேரு முருகன் வச்சாரு. கண்ணையான் கூட வச்சிருப்பாரு, பொன்னையான் கூட வச்சிருப்பாரு, ராமசாமின்னு கூட வச்சிருப்பாரு, சின்னசாமின்னு கூட வச்சிருப்பாரு. ஏனென்றால் எம்ஜிஆரை பொறுத்தவரை உலகில் வாழும் பாமரனே விஞ்ஞானி, உலகில் வாழக்கூடிய பாமரனே மிகப்பெரிய ஹீரோ, உலகில் வாழக்கூடிய பாமரனே மிகப்பெரிய தத்துவ ஞானி, பூமியில் வாழக்கூடிய பாமரனே மிகப்பெரிய லீடர் அப்படின்னு நம்பக்கூடியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பத்தி நான் லட்சக்கணக்கான சம்பவங்களை யூடியூப்லையும் சேனல்லையும் பல மேடைகள்லையும் பல ஊர்களையும் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுல எத்தனை விஷயங்களை எம்ஜிஆரை பத்தி பேசுறாலும் ஒன்னொன்னும் ஒவ்வொரு காவியம். ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இல்ல எம்ஜிஆர் உள்ள மகத்துவம் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆரை பற்றி எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதுல மேடையில பேசுறவன் நினைக்க கூடாது, ஓ கீழே இருக்கவங்களுக்கு எம்ஜிஆர் பற்றி தெரியாது, இவங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் மேடையில சொல்ல போறோம்னு நினைச்சா எனக்கு தான் ஒண்ணும் தெரியாது.